வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலாம்னா பைத்தானில் ஸ்ட்ரிங் டேட்டா டைப் அப்படின்றத என்னன்னு பார்க்கலாம். லெட்ஸ் see. இப்போ நான் எஸ்ன்ற ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அதுக்கு வேல்யூ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாஸ் பண்ணுறேன். இதுதான் என்னுடைய வேல்யூ. ஸோ இப்போ நான் இதை எப்படி சொல்லணும் அப்படின்னா, டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா ரெண்டு கோட்ஸ்குள்ளார நம்ம சொல்லலாம், இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளார நான் ஒரு வேல்யூ சொல்லலாம். ஸோ இது பார்க்க எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ், நம்ம ஆல்ஃபபெட்டிக் லெட்டர்ஸை சீக்வன்ஸாக இருந்தது அப்படின்னா அதை ஸ்ட்ரிங்குன்னு கன்சிடர் பண்ணிக்கும். சரி, நான் இதை ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு நான் இந்த வேரியபிளுக்கு நான் சொல்லிட்டேன். அப்போ இந்த வேல்யூவை நான் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணிட்டேன். அசைன் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி செக் பண்ணலான்னா, டைப்புன்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த டைப் மெத்தடை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம், செக் பண்ணி பார்க்கலாம் இந்த S1 வேரியபிள் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்காக இருக்கும். ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். சரி, இப்போ நம்ம சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லிட்டோம். இதை எப்படி இந்த ஆப்ஜெக்டில் ஸ்டோர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது எனக்கு S1ன்றது என்னுடைய வேரியபிள், கரெக்டுங்களா? ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பைத்தான் இல்லை. ஸோ பைத்தான்ற வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கேன், அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ PYTHON. அப்போ ஸ்டார்டிங் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் போனீங்கன்னா இதோட இண்டெக்ஸிங் பொசிஷன் அப்படின்வாங்க. இதோட இண்டெக்ஸிங் பொசிஷன் அப்படின்வாங்க. இண்டெக்ஸ் ஸ்டார்டிங் வித் 0, 1, 2, 3, 4, 5. ஓகேங்களா? இப்படி போகும். இதே நீங்கள் ரைட் டு லெஃப்ட் வந்தீங்கன்னா இதை நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்வாங்க. இதை பாசிட்டிவ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை நெகட்டிவ் இண்டெக்ஸிங் அப்படின்வாங்க. -1, -2, -3, -4, -5, -6 இப்படி சொன்னீங்கன்னா இது நெகட்டிவ் இண்டெக்ஸிங். ஓகேங்களா? ஸோ இது என்னது, அரேஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். நம்ம ஆல்ஃபபெட் லெட்டர்ஸை ஒன்றுக்கு பக்கத்தில் ஒன்று வச்சா அந்த அரே மாரி வரும்ல, ஸோ அதுதான் வேர்டு. அப்போ வேர்டை பைத்தான்றது ஒரு வேல்யூ, அது வேர்டு. ஸோ அதை நான் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். சரி, என்ன பார்த்துருக்கோம், நம்ம ஒரு வேரியபிள் ஸ்ட்ரிங் வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம், வேல்யூ எப்படி அசைன் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதோட டைப் எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அது ஆப்ஜெக்டில் எப்படி ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தோம், அதோடைய பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தோம், இண்டெக்ஸ் பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். சரி, இப்போ நான் அதில் இருக்க ஒரு லெட்டரை நான் எடுக்கணும், பார்க்கணும் அப்படின்னா என்னுடைய வேரியபிள் நேம் எனக்கு இது தெரியும். இதை ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் போட்டுட்டு செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஓகேங்களா? இந்த செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்கும், ஸோ செகண்ட்னு சொல்லும்போது 0, இது 1, இது 2. அப்போ என்ன ஆகுன்னா எனக்கு T ரிட்டர்ன் ஆகும். ஓகேங்களா? அதே வேரியபிள் நேம் S1 ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளார -1. அப்போ -1னா எனக்கு எங்கே இருக்கும், இந்த n. ஸோ அப்போ எனக்கு n ரிட்டர்ன் ஆகும். ஓகேவா? வாங்க நம்ம டெமோ சின்னதாக ஒரு கோடிங் பண்ணி பார்க்கலாம். சரி, நான் என்ன பண்ணிக்கிறேன், S1 ஈக்குவல் டு ஒரு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணுறேன். லெட்ஸ் சே இப்போ நான் பைத்தானே சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். சரி, நான் பைத்தான் வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டேன். இதோடைய டைப் என்ன டைப்னு நான் செக் பண்ணணும்ல. அப்போ டைப் என்ன டைப்பா, S1 பண்ணால் எனக்கு ஸ்ட்ரிங்குன்னு வந்துச்சு. சரி, இப்படி தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்போ 2-3 மெத்தட் இருக்குது, நான் சொல்கிறேன். ஸோ இப்போ நான் இதை இப்படி சிங்கிள் கோட்ஸ்குள்ளே சொல்லலாம், டபுள் கோட்ஸ்குள்ளேயும் சொல்லலாம். என்ன சொல்லுது, ஸோ இங்கே S2 கொடுத்துக்கிறேன், S2. இப்போ S2 எனக்கு என்னது, இங்கே நான் ஸ்ட்ரிங்கில் சொல்லியிருக்கேன், டபுள் கோட்ஸில் சொல்லியிருக்கேன், இங்கே சிங்கிள் கோட்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ரிங் தான். சரி, இப்போ இன்னொரு இதில் நம்ம லெட்ஸ் சே இங்கே ஒரு டெக்ஸ்ட்டை நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இட் இஸ் ஆப்பிள். அப்போ இப்போ எனக்கு இங்கே ஒரு சிங்கிள் கோட்ஸ் வருது. ஓகேங்களா? அப்போ இந்த சமயத்தில் நான் என்ன சொல்லணும்னா டபுள் கோட்ஸ்குள்ளார நம்ம சொல்லலாம். அப்படி சொன்னாலுமே எனக்கு என்ன வருது, ஸ்ட்ரிங்குன்னு தான் வருது. சரி, இன்னொரு வழி இருக்குது, அதை எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி லெட்ஸ் சே இப்போ நான் என்ன பண்ணுறேன், எனக்கு நிறைய இதுவாக இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது, லைன்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, லெட்ஸ் சே இப்போ நான் இப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். இதுவும் என்ன சொல்லும், ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லும்.
ஐ மீன் வித்தின் நம்ம கமெண்ட் மல்டி லைன் கமெண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொன்னாலும் அதை என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரிங்குன்னு தான் சொல்லும். ஸோ இது வந்து டிக்ளரேஷன். ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம எப்படி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தோம் நம்ம. சரி, இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், S1 அப்படின்னு சொல்லிட்டு நான் பைத்தான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னுடைய வேரியபிள் வந்து என்னது S1. நான் என்ன பண்ணுறேன், என்னோட இண்டெக்ஸிங் பொசிஷன் வந்து என்ன பண்ணுறேன், இப்போ 2ல் என்ன இருக்குன்னு நான் பார்க்கணும். ஸோ இப்போ 2 எனக்கு சொன்னால் என்ன வருது, டி வந்து என்ன இருக்கும் 2ல் இருக்கு. அப்போ இது வந்து 0, இது 1, இது 2. ஓகேங்களா. ஸோ அதுதான் நம்ம அங்கே பார்த்தோம்ல. ஸோ எனக்கு வந்து வந்துடுச்சா. இப்போ இதே S1 ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளார -1 அப்படி சொன்னால் எனக்கு என்ன வரும், என் வந்து எங்கே இருக்குது, இந்த பொசிஷனில் இருக்குது. அப்போ இது வந்து நெகட்டிவ் இண்டெக்ஸிங். நம்ம நெகட்டிவ் இண்டெக்ஸிங்கில் சொன்னதால் இது வந்து எனக்கு -1 -n கிடச்சிருக்கு. ஓகேங்களா. சரி, இப்போ நான் வந்து S1 வந்து என்ன சொல்லிட்டேன், நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டேன், டிக்ளேர் பண்ணியாச்சு. சரி, நான் இதை எப்படி ஒரு லெட்டராக நான் பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் ஐ இன் S1. S1ன்றது என்னுடைய வேரியபிள். ஓகேங்களா. இதை சொல்லிவிட்டு பிரிண்ட் ஐ. இது என்ன பண்ணுன்னா, இந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லெட்டராக வந்து பிரிண்ட் பண்ணும். இங்கே பாருங்க, இது வந்துச்சா, PYTHY. ஓகேவா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம், நம்ம ஒரு ஸ்ட்ரிங்குனா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதை எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது, சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிக்ளேர் பண்ணுறது, டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி எப்படி டிக்ளேர் பண்ணுறது, மல்டி லைன் கமெண்டிங் யூஸ் பண்ணி எப்படி டிக்ளேர் பண்ணுறது, அதோடைய இண்டெக்ஸிங் பொசிஷனை நம்ம எப்படி அக்சஸ் பண்ணுறது, சீக்வன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸை நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்றத